பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இனி நம்ம சினிமா துறையில் பார்க்கும்போது நிறைய பேர் இயக்குனர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஹீரோவாக மாறுறாங்க. அந்த ஹீரோவாக மாறும்போது அவங்களால அதுக்கு பிறகு டைரக்ஷன், ஹீரோயிசம் இந்த ரெண்டுலேயுமே ஒரு பெரிய மாற்றம் பார்க்குது. இன்னும் அதனால் சினிமா வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹீரோக்களுக்கு பின்னாடி தான் எல்லா காலத்திலையுமே சினிமா இருந்திருக்கிறது. நீங்கள் ஹீரோக்களுடைய முகம் பார்த்து தான் திரையரங்கத்திற்கு டிக்கெட் வாங்குவதற்கான ரசிகன் உருவாகிறான். அதனால தான் ஹீரோக்களுடைய சம்பளம் என்பது கற்பனைக்கு எட்டாத தூரத்துக்கு போயிட்டே இருக்குது. 100 கோடி 150 கோடிலாம் தமிழ் சினிமாவில் கேள்விப்பட்டதில்லை. 1 கோடி சம்பளம் வாங்கினவனே பெரிய கதாநாயகன் சொல்லப்பட்ட காலம்லாம் மாறி அவர் 150 கோடி ஆமல அவருக்கு சம்பளம், 100 கோடி ஆமலன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். 500 கோடி 1000 கோடி என்கிற வியாபாரம் எல்லாம் பெருகி போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போ இன்றைக்கு உலகமயமாக்கல்ல எல்லா திசைகளிலேயும் எல்லா தேசங்களிலேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க. படங்கள் எல்லா நாடுகள்லேயுமே ரிலீஸ் ஆகுது. ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி தளம்ங்கிறது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்துருச்சு. திரையரங்கத்தில் போய் தான் படம் பார்க்கணுங்கிற நிலைமை இல்லாமல் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ என்ன பெரிய சிக்கல் வருதுன்னா, இயக்குனர்களுக்கு தாங்கள் எழுதி வைத்த கதைக்கான முகத்தை அவங்க தேடுறாங்க. ஒரு கிரியேட்டராக ஒருத்தர் தனக்கு வாழ்க்கையில் தனக்கு நிகழ்ந்த அனுபவங்களையோ தான் சிந்தித்ததையோ தான் கற்பனை செய்ததையோ ஒரு கதையாக உருவாக்கிறாங்க. இந்த கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னால, ஒரு கதாசிரியர்னாலேயோ அல்லது ஒரு கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னாலேயோ கதாநாயகனை ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டியிருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். தென் மாவட்டங்களில் இருந்து ஒருத்தன் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பற்றி ஒருத்தன் கதை எழுதி கொண்டு ஒரு லைக்கா மாதிரி, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், லைக்கா மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் போய், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய் கதை சொல்கிறான். அங்கே டையை கட்டிக்கிட்டு நேற்று பூரா வெஸ்டர்ன் இருக்கக்கூடிய யூரோப்பிய சினிமாலாம் பார்த்துட்டு ஒருத்தன் உட்காந்து அதே மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு கதை கேட்குறான். இவன் சொல்கிற கதை அப்படியே வாழ்வியலாக நடந்ததை சொல்லிகிட்டு இருப்பான். இவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு யூரோப்பிய சினிமாவில் நான் ஒன்று இப்படி பார்த்தேன், அது மாதிரி இது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஒரு கதையை அவன் போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களால ஏற்றுக்க முடியலை என்னன்னா, இந்த கதை ஒரு தகுதியற்ற கதையாக மாறிடுதா இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒரு கவிதை எழுதுனவன் அவனுக்கு ஒரு A4 பேப்பர்லையோ அவன் ஃபேஸ்புக்லேயோ அவனா நினச்சதை எழுதிடுவான். ஒரு கட்டுரை எழுதுனவன் அவனா எழுதுவான். தேவைப்பட்டால் அவன் எதுலையோ பத்திரிக்கையில் பிரசுரிக்கலாம், அல்லது இன்றைக்கி பிரிண்ட் மீடியாவை தாண்டி டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு, என்ன வேணாலும் செய்யலாம். அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் சினிமாக்காரன் ஒன்று உருவாக்கிட்டான்னா அதை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு நிறுவனம் தேவைப்படுகிறது. அந்த நிறுவனம் தயாரிப்பதற்கு முன் வருவதற்கு ஒரு கதாநாயகன் தேவைப்படுறான். அப்போ இவன் என்ன மாதிரி கதை கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஹீரோக்கள் பூரா என்ன கதை கேட்குறான்னா, அவங்களுக்கு ஒரு மாஸ் கொடுக்குற மாதிரி, அதாங்க தோற்று போகாத கதைன்னு கேட்குறான். தன்னுடைய வாழ்க்கையில் தான் அப்படி திரும்பி பார்த்தோன்னா ஒரு பொண்ணு காதல் வயப்படுற காட்சி வைக்கிறான். எதிரியை பூரா இவனே அடித்து துவம்சம் பண்ணிடுறான். அவன் நீதி மறுக்கப்பட்டுச்சுன்னா இவன் நீதி வாங்கி கொடுத்துறான். கிளைமாக்ஸுக்குள்ளே கதாநாயகன் வறுமையில் பிறந்தானா பெரிய பணக்காரனா ஒரு ஒத்த பாட்டில் பணக்காரனாயிடுறான். வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதோ அதை பூரா, அந்த கனவை பூரா, மேஜிக்கை பூரா சினிமாவில் நிகழ்த்தி காட்டுற ஒரு சூப்பர் ஹீரோயிசம்னு ஒன்று இருக்குல்ல, இதை பூரா கதையாக கேட்குறான். நீங்கள் தோற்று போகாத கதைன்னா ஒரு படம் தோத்து போகக்கூடாது அப்படிங்கிற கதையை நான் நினைச்சேன். அப்படி கிடையாது. அவர்கள் அந்த படத்தில் அதாவது என்னன்னா, ஒரு கதாநாயகனாக இருக்கிறவன் நீங்கள் சராசரி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு குழந்தை நடை பழகிற போது கூட 4 தடவை விழுந்து தான் நடை பழகும். ஒருத்தன் சைக்கிள் பழகினா கூட 2 தடவை கீழே விழுந்து தான் சைக்கிள் ஓட்ட பழகிறான். 2 வீலர் ஓட்டுறது பழகும் போது கூட எங்கேயாவது போய் ஒரு முட்டுச்சந்தில் போய் ஒருத்தன் மேலே உரசிட்டு தான் வர்றான். இது உலக நியதியா இல்லையா? கதாநாயகன் எங்காவது தோற்று போகிற காட்சியை நான் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் ஹீரோயிசத்தை பார்த்துருக்கீங்களா? எல்லா படத்துலையுமே கதாநாயகன் நினைச்சது பூராமே நடக்குது. அப்போ இவன் என்ன செய்யறான்னா, ஹீரோவை கடவுளாக்குற வேலையை செய்ய சொல்கிறான். நம்மளை டைரக்டரை என்ன சொல்கிறான், ஹீரோங்கிறவே ஒரு கடவுள் என்ன செய்வார், ஒருத்தன் தலையில் கை வச்சா அவன் நான் நினைக்கிறதா மாறிடுவார் இல்லையா? இந்த மேஜிக்கை தான் அவன் சினிமாவில் ஹீரோயிசம்னு வைக்கிறான். ஹீரோயிசத்துக்கு பின்னாடி போகிற ஒருத்தன் என்ன புதிய கதையை சொல்ல முடியும், என்ன புதிய அனுபவத்தை பகிர முடியும்? அப்போ ஹீரோ வர்ஷிப் இருந்ததுனால தான் எந்த நல்ல படங்களும் வரலன்னு சொல்கிறீங்களா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்கள் மகத்தான இயக்குனர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் யாராவது? சார், எத்தனை வரலாற்று படத்தை சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் எல்லாருமே நடிச்சிருக்காங்களே சார். நடிச்சிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் நடிச்சிருக்காங்க அதையும் ஒரு சேர்த்து பார்க்கணும். தொடக்க காலத்தில் முள்ளும் மலர் மாதிரி ஒரு படத்தில் நடித்த ரஜினிகாந்த்
இன்றைக்கே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோட ஒருத்தர் வந்து ஒரு வாழ்வியல் கதையோட போனால் நடிப்பார்னு நம்புறீங்களா? 9 ரூபாய் நோட்டுங்கிற கதையை ரஜினிகாந்த் வச்சு தான் நான் எடுக்கணும்னு தங்கர் பச்சான் வந்து நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ கூட சமீபத்தில் கூட வைரமுத்து சொன்னார், நான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கள்ளிக்காட்டு இதிகாசம்ங்கிற நாவலை ரஜினிகாந்த் நடித்தால் நன்றாக இருக்கும் இந்த கதைக்கு. அது சிறந்த கதை அந்த கதை. ஏன்னா அவர் பிறந்த ஊரை வந்து அணைக்கட்டு கட்டணுங்கிறதுக்காக ஊரை விட்டு காலி பண்ண சொல்லுது அரசாங்கம். காமராஜருடைய பீரியடில் அவர் வாழ்ந்த ஊருக்கு அணைக்கட்டாக மாறப்போகுது. சொந்த ஊர்லேயே அகதிகளாக வெளியேற்றப்படுறாங்க. அவர் பிறந்த ஊர் வந்து மெட்டூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து அவர் வெளியேற்றப்படுறாரு. வெளியேற்றப்பட்டு பக்கத்து கிராமங்களில் போய் நீங்கள் குடியேறுங்க, எங்கேயாவது போய் குடிசை விட்டு பொழைச்சிக்கங்கன்ற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி அவர் வந்து சேர்ந்த ஒரு ஊர் தான் வடுகப்பட்டி. வடுகப்பட்டிங்கிறது அவர் ஊர் கிடையாது. அவர் ஊர் இப்போ தண்ணிக்குள்ள கிடக்கு. இந்த வாழ்க்கையில் இடம்பெயர்தல்ங்கிறது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் அந்த நிலம் சார்ந்த மனிதர்களுக்கு. நம்மளை மாதிரி இந்த ஒரு நாடோடி வாழ்க்கை இல்லை, இது நகர்ப்புற வாழ்க்கை இல்லை. ஒரு விவசாயத்தை நிலம் சார்ந்த மனிதன் இந்த மண்ணில் தான் நான் விளைஞ்சேன், இந்த மண்ணில் விளைஞ்சதை தான் நான் சாப்பிட்டேன், இந்த மண்ணில் தான் நான் ஓடி விளையாண்டேன், இந்த புழுதியில் தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுகதுக்கங்களும் நிகழ்ந்தது, இந்த மண்ணுக்குள்ளே தான் நான் புதைய போகிறேன் என்று மண்ணை நேசிக்கிற ஒரு மனிதன் வந்து மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்படுறான். இந்த வாழ்க்கையை வந்து ஒரு கதையை எழுதியிருக்கிறாரு. இதை எந்த சூப்பர் ஹீரோ வச்சு எடுக்க முடியும்? நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தர் எல்லாராலையும் அடையாளம் பெற்ற ஒருத்தர், ஒரு பாடலாசிரியர், ஒரு 7 தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த கதையை வந்து ரஜினிகாந்த் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது அவருடைய வணிக மதிப்பீடு, அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவில் இது சாத்தியமே இல்லை, அப்படி அவர் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்குங்கிறாரு. ஏன் முன்வர மறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படங்களை பண்ண மறுக்கிறாங்க? ஏன் சூப்பர் ஹீரோயிசம் என்கிற ஒரு உச்சபட்ச மனநோய் கூட்டமாக இவங்க எல்லாருமே தெரியும். எல்லா படத்துலையுமே கதாநாயகன் அருவாளை தூக்கி வெட்டுறான், அதை பண்ணுறான், திரை முழுக்க ரத்தம் தெரிக்குதுல. ஏன் ஒரு அன்பை சொல்லுகிற படங்கள் வரமாட்டேங்குது? நீங்கள் தொடங்கும் போது பாருங்க, ஒவ்வொரு கதாநாயகனா ஒரு காதலுக்கு மரியாதையிலிருந்து, ஒரு பூவே உனக்காக இருந்து தொடங்குற விஜய் அது போன்ற படங்கள்ல பின்னால நடிச்சாரா? பின்னால் ஒரு நடிக்கலையே. எல்லாமே ஆக்ஷன் படங்கிற பேரில் கடைசியாக அந்த கோட்டு வரைக்குமே ஸ்க்ரீன் முழுக்க ரத்தம் தானே தெரிக்குது. ஆக்ஷன் படங்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? ரொம்ப நாகரிகமாக சொல்கிறோம் ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படங்கிறது என்னங்க? உங்கள் குறவலையே நான் கடிச்சு துப்புனேன்னா அது ஆக்ஷன் படங்க. ஒரு மனிதனை வாழ வைப்பது வீரமா, ஒரு மனிதனை அடிப்பது வீரமா? ஒரு மனிதனை வாழ வைப்பது தான் வீரம். சக மனிதனை அடிப்பதுங்கிறது நம்ம வந்து காட்டுமிராண்டி காலத்திலையும் விலங்குகளோட நம்ம வந்து வசித்த காலத்தில், வேட்டையாடப்பட்ட காலங்களில் நடந்த அந்த பழங்குடியின மக்களுடைய தாக்குதலுக்கு கல்லால் அடிச்சு கொண்ட காலத்தில் உள்ள வன்முறை, கும்பல் வன்முறையெல்லாம் இப்போ கொண்டு வந்து கங்குவான்னு படம் எடுக்கிறானா இல்லையா? இவ்வளவு நவீன சாதனங்களை பயன்படுத்தி கிராஃபிக்ஸ் வந்துருச்சு, கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு காட்டுமிராண்டி மனிதர்களை நம்மளை மாற்றுறதுக்கான படத்தை எடுக்கிறான்ல. கேட்டால் அது ஆக்ஷன் படம், வேர்ல்டு கிளாசிக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோங்கிறா. உள்ளே போய் உட்கார முடியல. ஒரு குழந்தையினுடைய கண்களால் இது போன்ற வன்முறைகளை பார்க்க இயலுமா? ஒரு மென் இதயம் படைத்தவர்களால் இவ்வளவு கொடிய வன்முறை காட்சிகளை வந்து பார்க்க இயலுமா? ஆக்ஷன் படம்ங்கிறது வன்முறையை நார்மலைஸ் பண்ணக்கூடிய படங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அத்துமீறி வந்து தாக்குவது, மண்டையை உடைக்கிறது, ரெண்டா புழக்கிறது, அருவாளை வச்சு வெட்டுறது, கோடாரி வச்சு புழக்கிறது மாதிரி காட்சிகளை பூரா ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை வன்முறையை நார்மலைஸ் பண்ணான்னா, போர் நடக்கிற காட்சியை செய்தியில் பார்க்குறான்னா அவனுக்கு வந்து பதட்டம் வர மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு வன்முறையை நார்மலைஸ் பண்ணியிருக்கான். திரும்ப திரும்ப ஒரு இயல்பான ஒன்றாக இந்த குரூரங்களை வந்து மனித மனங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆக்ஷன் படங்கிற பேரில். இதுக்கு அத்தனை கதாநாயகர்களும் உடந்தையாக இருக்கானா இல்லையா? இது எந்த வருஷத்துலேருந்து இப்போ சிவலபுர பாண்டி இதெல்லாம் வரும்போது கூட நீங்கள் சொன்ன மாதிரியான இயல்பான கதைகள்லாம் வந்து நேட்டிவிட்டி ரோல்ஸு, ஒரு கதாபாத்திரம், எந்த வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கேப் வந்துச்சு சார்? இல்லை, அதாவது படங்கள் வந்து இப்போ உலகம் இந்த அசுரன் இந்த படங்கள்லாம் கூட சில கதைகளை அம்சப்படுத்தி தானே சார் வருது. அப்போ அவங்களெல்லாம் நம்ம ஹீரோட்டிக்காக கொண்டு போயிட முடியாதா? இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கிறது. நீங்கள் திரைப்பட இயக்குநர்கள்லையே நீங்கள் ஸ்ரீதருடைய காலகட்டம், பாலச்சந்தருடைய காலகட்டம், பாரதி ராஜாவோட காலகட்டம், மகேந்திரன் வந்து எடுத்த படங்களின் காலகட்டம், இப்படி நீங்கள் வரிசையாக மணிரத்னத்தோட காலகட்டம், இன்று நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அது எங்கே வந்து சேர்ந்துருக்கிறதுன்னு புரியும் நமக்கு. இப்போ எல்லா காலகட்டத்திலையுமே நீங்கள் எம்ஜிஆர் வந்து காதல் தோல்வி அடைந்த படங்களை நடிச்சிருக்கிறாரா? இல்லை. எம்ஜிஆரை வில்லை வந்து வெட்டுறது மாதிரி காட்சியில் நடிச்சுக்காரா? வில்லை புரட்டி எடுத்தா 2 முறை புரட்டி எடுப்பான், 3வது முறை அவன் அடி வாங்கிவான்ல. 3வது முறையும் தோற்று போகிற வாழ்க்கையில் யாருமே இருந்தது இல்லையா? சராசரி வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா? அவன் அடி வாங்குறது தான் கீழேருந்து ஒரு கவுண்ட் வரும், 1 2 3வது அடிப்பாருன்னு ஆடியன்ஸே சொல்ல. அப்போ என்ன செய்யறான்னா, இயக்குனர்கள் சிறந்த கதைகளை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது எதுனா
இந்த நட்சத்திரங்கள் தான், நடிகர்கள் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிற போது அந்த கதையை காப்பாற்றுவதற்கு தாங்களே முன்வர வேணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ இயக்குனர்கள் வந்து என்ன செய்யறான், நடிகர் அவதாரம் எடுக்கிறான். அப்படித்தான் ஒரு மாற்று சினிமாவுக்கான முகங்களாகத்தான் ஒரு பாக்கியராஜிலிருந்து டி ராஜேந்தர்லேருந்து எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகனுக்கான அம்சங்களுக்கு கடந்து, அந்த இலக்கணங்களை கடந்து உருவாகுறாங்க. அவங்க போட்டு தந்த பாதையில் தான் பின்னால் வந்து தனுஷ் போன்றவர்கள் நடிகர்களாக மாற முடியுது, பார்த்திபன் போன்றவர்கள் வந்து நடிகர்களாக மாற முடியுது, பின்னால் வந்து இயக்குனர்களாக இருக்கக்கூடிய சேரன் போன்றவர்கள், அமீர் போன்றவர்கள்லாம் நடிகர்களாக மாற முடியுது, சசிகுமார் வந்து ஒரு நடிகனாக மாற முடியுது. இதெல்லாம் ஹீரோவுக்கான ஒரு இலக்கணம்னு ஒன்று இருக்கிற. ஆனால் நடிகனாக மாறினா கூட நீங்கள் சொல்ல முடியாது, இந்த சூப்பர் அப்படிங்கிற ஒரு அந்த உச்சபட்ச நடிகர் அப்படிங்கிறதுல எந்த இயக்குனரும் மாற முடியலையே. மாற அவங்கெல்லாம் உச்சபட்ச நடிகராக மாற இல்லை, மாற விரும்பலைங்கிறது ஒன்று. இன்னொன்று, இயக்குனர்கள் படத்துக்கான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சூப்பர் ஹீரோயிசத்தை இயக்குனர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ பாரதி ராஜாவே நடிக்க தான் வந்தார், டைரக்ஷனுக்காக வரல. அவரை என்ன சொல்லிட்டாங்க, உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியான்னு கேட்டாங்க. அதனால் அவர் டைரக்ஷன் போயிட்டார். பின்னால் அவருடைய கனவு எப்போ நிறைவேறுதுன்னா, அவர் 20 வயதில் கண்ட கனவு பூராமே அவருடைய ஒரு 70 வயதுக்கு பின்னால் தான் அவருக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அவர் 80 வயதை கடந்துட்டார். ஒரு 10 ஆண்டுகளில் அவர் நடிகராக இருக்கார். இந்த ரெட்டை சுழி அந்த மாதிரி படங்கள்ல இருந்து ஆயுத எழுத்துங்கிற அந்த மணிரத்னம் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பாலச்சந்தரும் பாரதி ராஜா சேர்ந்து நடிச்சாங்க ரெட்டை சுழியில். அப்போ அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து அந்த நடிகருங்கிற அவதாரத்தை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 50 ஆண்டு கால இதுக்கு பின்னாடி தான் அவருக்கு அது சாத்தியப்படுது அவருக்கு. அப்போ நடிகர்களுக்கு என்று ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு 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 இலக்கணம் இருக்குல்ல, அது வந்து நல்ல கதைக்கு எப்பொழுதுமே எதிரானதாக இருக்கிறது. அதுக்கு அவங்க முன்விடுறது இல்லை. அந்த தடை காரணமாக தான் நீங்கள் இப்பயும் பாருங்கள், ஒரு வித்தியாசமான படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா ஹீரோக்கள் பின்னாடி போக முடியல. அவங்களா முன் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி சில நடிகர்கள் வந்து அவங்களா முன் வந்து தெய்வ மகன் மாதிரி ஒரு படம் நடிக்கிறது, விற்கிற மாதிரி சில பேர் வந்து வித்தியாசமான வேடங்கள் ஒரு ஒரு விதிவிலக்காக சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் மற்ற நடிகர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாருமே ஒரே மாதிரி பேட்டர்னில் நடிக்கிறாங்க. ஆனால் சினிமாங்கிறது இந்த சக்ஸஸ் அப்படின்னு வரும்போதே இயக்குனர் ஹீரோவானா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. இயக்குனர் ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்ஜாய் பண்ணிட்டு வரணும், அதுதானே. அதை தாண்டி சினிமாக்குள்ளே வேற இந்த மாதிரி சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கா? இல்லை, சினிமாவில் வந்து முதல்ல வந்து வணிக படம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. சரி, இப்போ வெற்றி பெற்ற நல்ல திரைப்படங்கள்லாம் வணிக படங்களா இல்லையா? இப்போ காதல் மாதிரி படங்கள், சேது மாதிரி படம், அருவி மாதிரி படம், டூலெட் மாதிரி படம், எத்தனையோ படங்கள் வந்து வெற்றி பெற்றுக்கல. பருத்தி வீரன் மாதிரி படம், இப்போ பருத்தி வீரன் வெற்றி பெற்ற படம்னு வச்சுங்க. எத்தனையோ படங்கள் வந்து வெற்றி பெற்ற படங்கள் இருக்குது. அந்த படங்கள்லாம் வணிக படங்கள்லாம் இல்லையா? அதெல்லாம் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் தானே. வணிக படம்னா என்ன நினைக்கிறான்னா, லாஜிக்கே இருக்கக்கூடாது, நம்பகத்தன்மையும் இருக்கக்கூடாது, அதுதான் வணிக படம்னு ஒரு நம்ப வைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. வெகுஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற படம் எல்லாமே வணிக படம் தானே. அப்படி தானே அதை பார்க்கணும். அப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வீடுன்னு ஒரு படம் எடுத்தார் பாலுமகேந்திரா, சந்தியாராகனு ஒரு படம் எடுத்தார், ரெண்டுமே அவார்டு படம். ஆனால் அவர் போட்ட பட்ஜெட்டுக்கு அது வந்து சக்ஸஸ் படம்னு அவரே சொல்லியிருக்காரு. அது லாபகரமான விஷயம் தான் எனக்கு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து என்னென்னா, கோடிகளை குவிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரம்மாண்ட செட்டெல்லாம் போடுறாங்க. எல்லா படமுமே பாகுபலி மாதிரி எடுக்கணும், ஒரு ட்ரெண்டிங் செட் ஆகிடுச்சு, ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான படங்களுக்குள்ள முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரே மாதிரி படங்கள் கூட முயற்சி பண்ணுற போது எல்லாரும் ஒரே மாதிரி வெற்றியை பெற முடியல. அப்போ வித்தியாசமான கதைகள், வித்தியாசமான முயற்சிகள், வித்தியாசமான ஒரு களங்கள் அது உருவாகாமல் போயிடுது. அந்த இடத்துல நடிகர்களுடைய ஒத்துழைப்பு வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்காம போகிற பட்சத்தில் அவங்களே தங்களை நடிகர்களாக மாற்றிக்கொள்கிறாங்க. இயக்குனர் ஹீரோ ஆகுறதுல இவ்வளவு உள்ளரசியல் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தான் சார் தெரியுது. பட் இதை பார்க்கக்கூடிய ஹீரோஸ்கெல்லாம் நீ இயக்குனர் ஹீரோ ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா கதைகளும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வரும். ரொம்ப சந்தோஷம் சார். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.